லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 22-23. லூக்கா 12:22-23. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு மாதம் நம்ம இப்படி கூடி வரும்போது வாழ்க்கையில விசேஷித்தவைகள் என்ன அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக குடும்பத்தில் விசேஷமானது என்ன அப்படின்னு பேசுகிறோம். நம்ம நிறைய வேளையில் அற்பமானவைகளை ரொம்ப விசேஷமாக நினைக்கிறோம், முக்கியமானவைகளை அற்பமாக நினச்சி பழகிட்டோம். நம்ம அநேக வேளையில் ஒன்றுக்கும் விலை போராத காரியங்களுக்கு ரொம்ப விலை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிலைப்படுத்துகிறோம். ஆனால் அநேக வேளை எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை மறந்து போயிடுறோம். இங்கே இயேசு அதை நம்மளை திருத்துறாரு. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் தான்ப்பா முக்கியம், உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரம்தான் முக்கியம். உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம்? ருசியாக முக்கியம், சுகந்தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் இது தெரியாதனால தான் அதிகமான உணவை ஃபாஸ்ட் ஃபுட்டில் ரோட்டு கடையில் போய் சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற பழைய பொருள் ருசியாக இருக்குன்னு சொல்லி மலிவு விலையில் கிடைக்குன்னு ஆசையாக போய் சாப்பிட்டப்ப ஆஸ்பத்திரியில் படுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்தது போட்டிருக்கு, உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷம். சாப்பிட்றதுக்கே வழி இருக்காது, உடைக்கு மட்டும் பணம் எக்கச்சக்கமாக செலவழிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதில் நம்ம ஆண்டவர் கிருபையினால் 6 மாதம் தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டு வர்றேன். அதில் நம்ம எதெல்லாம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்னு கவனிச்சுட்டு வர்றோம். முதலாவது கவனித்தோம், குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? ஞாபகம் இருக்கா கொஞ்சமாவது? சரி, முதலாவது அன்பு. குடும்பத்தில் அன்பு இல்லாமல் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தீர்க்க தரிசனம் இருக்கலாம், அந்நிய பாஷை இருக்கலாம், சரீரத்தையே சுட்டரிக்க கொடுக்கலாம், அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது கவனித்தோம், குடும்பத்தில் ரொம்ப முக்கியம் சந்தோஷம், மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். சந்தோஷத்துக்காக தான் குடும்பத்தையே கட்டுறோம். சந்தோஷமாக இருக்க தான் கணவன், சந்தோஷமாக இருக்க தான் மனைவி, சந்தோஷமாக இருக்க தான் பிள்ளைகள். கல்யாணம் கட்டிக்கிட்டு எல்லாம் இழந்த போல உட்கார்ந்துருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சந்தோஷம்தான் குடும்பத்தில் முக்கியம்னு கவனித்தோம். மூன்றாவது கவனித்தோம், குடும்பத்தில் என்ன வேணும்? சமாதானம் ரொம்ப முக்கியம். சண்டையோடு கூடிய கொழுத்த பதார்த்தங்களை சாப்பிட்றத பார்க்கிலும் சமாதானத்தோடு வெறுந்துணிக்கிய சாப்பிட்றது நல்லவன் போட்டிருக்கு. சாப்பாடு முக்கியம் இல்லை, சமாதானம் தான் முக்கியம் குடும்பத்தில் அப்படின்னு கவனித்தோம். அதுக்கப்புறம் நாலாவது கவனித்தோம், பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு கவனித்தோம். சாந்தம் ரொம்ப முக்கியம். பொறுமையை இழந்துட்டோம்னா குடும்பத்தை இழந்துருவோம். பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்தது கவனித்தோம், தயவு ரொம்ப முக்கியம். தயவுள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் குடும்பத்தில் இருக்கணும். அப்போ தான் குடும்பத்தை கட்ட முடியும், வளர்க்க முடியும், இன்னும் அதை உயர்த்த முடியும், பெருக்க முடியும். அடுத்தது கவனித்தோம், நற்குணம். அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் தாராள குணம் உள்ளவர்களாக இருக்கணும், எடுத்து கொடுக்க விருப்பம் உள்ளவங்களாக இருக்கணும். கஞ்சன்களாக இருந்துட்டு குடும்பம்லாம் கட்டவே முடியாது. கொடுக்கறதுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு மனம் இல்லாதவங்க வீட்டெல்லாம் சந்தோஷமாக வைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இதை நம்ம கடந்த மாதம் கவனித்தோம். இன்றைக்கி இன்னொன்று கவனிக்க போகிறோம். குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது எழுதி கொள்ளுங்க, உண்மை. ஒரு வீட்டை குடும்பத்தை வெற்றியாக கட்டணும், பலமாக கட்டணும்னா குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ள உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று வாசிக்கிறோம். உண்மைதான், சத்தியம்தான் ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கையே தருது. பாருங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் முன்பின் பார்க்காதவங்க, தெரியாதவங்க, பழகாதவங்க, ஒரே வீட்டில் பிறக்காதவங்க, இது மட்டும் அந்நியர்களாக இருந்தவங்க 2 பேரும் ஒருத்தரை விரும்பி ஏற்றுக்கொண்டு குடும்பம் கட்டுறாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய கணவனுடைய கடந்த காலம் தெரியாது, மனைவியினுடைய கடந்த காலம் தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. கேட்டாலும் நிறைய காரியத்துக்கு இன்ஃபர்மேஷன் வராது, நிறைய அவங்களுக்கே தெரியாது. ஆனால் முன்பின் தெரியாத ஒருத்தரை திருமணம் பண்ணி வாழ்நாளெல்லாம் நம்ம இனிமேல் பிரியாமல் வாழுவோம், நாம் குடும்பத்தை கட்டுவோன்னு வாழ ஆரம்பிக்கும் போது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், இன்று முதல் நீ எனக்கும் நான் உனக்கும் உண்மையாக இருக்கணும், நீ என்கிட்ட எதையும் மறைக்காத, பொய் சொல்லாத, மறைச்சு திரிச்சு ஒளிச்செல்லாம் பேசாத. அந்த நம்பிக்கையில் தான் பாருங்க குடும்பமே நடக்குது. ஒரு மனைவி ஒரு கணவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே குடும்ப உறவு கசந்து போயிடும், அது உடஞ்சி போயிடும் சீக்கிரத்தில். அதே போல் ஒரு கணவன் மனைவியை நம்ப முடியலை அப்படின்ற நிலைக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சீக்கிரமாக முடிய போகுதுன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை எதில் உருவாகுதுன்னு கேட்டால், எதில் பலப்படுதுன்னு கேட்டால், கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் நம்பிக்கை வளரும். உண்மை இல்லாத பட்சத்தில் நம்பிக்கை வளராது, நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் குடும்பம் வளராது. அப்போ ஒரு உறுதியான குடும்பத்திற்கு அடிப்படை அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாரம் உண்மை. உண்மை இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். ஒரு மனுஷன் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா கூட உண்மைதான் தேவை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:12 உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை தெரிந்தெடுத்தார்னு சொல்றார். உண்மை உண்மை இல்லாமல் போனால் தேவனோடும் அவருடைய ஊழியத்தோடும் உறவு கொள்வது மிக 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 சிரமம். ஆனால் பெரிய வேதனை என்னன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறாரு. 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், மனுப்புத்திரர் நடுவிலே உண்மை உள்ளவன் அற்று போகிறான் என்று ரொம்ப குறைஞ்சு போயிட்டான்னு சொல்றாரு. உண்மையா இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் திறமைசாலிகளை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியுது. திறமைசாலிகள் கண்டுபிடிச்சிட முடியுது. நல்ல படித்தவங்க, நல்ல அனுபவசாலிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. குவாலிஃபைட் பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நிறைய பட்டதாரிகள் வேலை இல்லாமலே இருக்காங்க. நல்ல பட்டம் பெற்றவங்க, படிப்பாளிகள், திறமைசாலிகள், சாமர்த்தியசாலிகளை கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனால் இந்த பெருங்கூட்டத்தின் நடுவில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதாகி மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நம்பக்கூடியவர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை தான் கண்டுபிடிக்க ரொம்ப அரிதாயிட்டு வருது. நம்பி ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, நம்பி ஒரு பொருளை கொடுக்க முடியல, நம்பி பணத்தை கொடுக்க முடியல, நம்பி ஒரு இடத்த விட்டுட்டு போக முடியல. இன்றைக்கு எங்க கம்பெனிக்கு வேணா நீங்க போங்க, எந்த பிஸ்னஸ்க்கு போங்க, சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவங்களிருந்து பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க வரைக்கும் அவங்க ரொம்ப தேடி ஏங்கி காத்துட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, யாரையுமே நம்ப முடியல சார், நம்ப முடியல, நம்பி விட்டு போக முடியல, நம்பி கொடுத்துட்டு போக முடியல. இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிரந்தர வேலை என்ற நிலையை மாறிட்டு இப்போ எல்லாம் இருக்கிறவருக்கு இருந்துட்டு போ, வேலை செஞ்சுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு காலத்தில் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் பூட்டக்கூட மாட்டாங்க, அப்படி தானே? கதவுலாம் திறந்தபடியே இருக்கும், திறந்தே இருக்கும். வேலைக்காரங்க வருவாங்க போவாங்க. அந்த எஜமானன் எஜமாட்டி நல்லா உள்ள படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்காரிக்கும் அந்த எஜமாட்டிக்கும் அவ்வளோ நல்ல உறவு இருக்கும். ஏன்னா நம்பிக்கை. எத்தனை வருஷம் இந்த வீட்டில் வேலை செய்கிறீங்க கேட்டால் 30 வருஷமாக செய்கிறேன்னுவாங்க. எஜமாட்டிக்கும் இந்த வேலைக்காரி மேலே சந்தேகம் வந்தது கிடையாது. இந்த வேலைக்காரியும் சந்தேகப்பட விதமாக நடந்து கொள்வது கிடையாது. இன்னைக்கு எல்லா வீட்டுக்கு வெளியேயும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. வீடுகள் பெரும்பாலும் பூட்டப்பட்டே இருக்கிறது. இந்த திறந்த வாசல்ன்றதே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? யாரையுமே சொல்லுங்க நம்ப முடியலங்க. விற்க வர்றவனையும் நம்ப முடியல, வேலைக்கு வர்றவனையும் நம்ப முடியல. என்ன மனசில் வச்சுக்கிட்டு இவன் வர்றானே தெரிய மாட்டேங்குது.
இது எல்லா இடங்களிலேயும் புரையோடி போயிருக்கு. வேதனையோடு நான் சொல்லுவேன், இது உலக வேலையிலேயும் உலக சூழ்நிலையிலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் கூட, விசுவாசிகள் நடுவில் கூட நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நம்பி பொறுப்புகளை கொடுப்பது இந்த காலத்தில் ரொம்ப அரிதாகி கொண்டே வருது. நம்ப முடியல, ஏன்னா உண்மையற்றவர்களாய் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் இந்த உண்மை. ஒரு குடும்பத்தில் உண்மையை காப்பாற்ற இந்த 3 பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 3 பகுதிகளை நம்ம குடும்பத்தில் உண்மையை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசம் எடுக்கணும். முதலாவது பகுதி, உண்மை எதில் இருக்கணும் என்று கேட்டால் எழுதிக் கொள்ளுங்க, பண விஷயத்தில் உண்மை வேண்டும். Faithfulness in income and investment or in money matters. பண விஷயத்தில் உண்மை வேண்டும். நீதிமொழிகள் 15:27, பொருள் ஆசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். வீடு கலைக்கப்படணும்னா எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டா, பணம் பொருளை எப்படி ஒருத்தங்க கையாளுறாங்களோ அதை பொறுத்து தான். பணத்துல உண்மை இல்லாதவங்க பொதுவா எதுலையுமே உண்மையா இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய உண்மையில்லாத வாழ்க்கைக்கு அதிகமாக துணை போகிறது பண விஷயம்தான். ஒரு மனுஷன் உண்மையா இருந்தான்னா அவன் பண விஷயத்துல ஒளிச்சு மறைச்சு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் வாழ்க்கையில் ஏதோ ரிப்பேர் ஆச்சுன்னா தான் பண விஷயத்துல பிரச்சனை வரும். நிறைய மனைவிமார் கணவனுடைய உண்மைக்கேடை எங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, மனுஷன் இப்ப வர வர காசை ஒழுங்கா கொடுக்கறது இல்லை, அப்பவுமே அவங்க கோடு போட்டுருவாங்க, இது எங்கேயோ போகுது. நீங்க நல்லா தேடி துருவி பாருங்க, இந்த மாதிரி பண விஷயங்களை உண்மை இல்லாதவங்க பொதுவாகவே வாழ்க்கையிலே உண்மை இல்லாமல் போயிடுவாங்க. அவங்கள லேஸில் நம்பவே முடியாது நீங்க. ஏன்னா பணம் ஒரு நல்ல ஒரு கருவி, அது ரொம்ப வல்லமை உள்ள கருவி கூட. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, பணம்னா பிணம் கூட வாய் திறக்கும், பணம் 10 சாதிக்கும். 10 100 எனக்கு தெரியல, 10 சாதிக்குமா? பழமொழிலாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தகராறு தான் நம்மளுக்கு. சரி, பணம் 10 சாதிக்குமா? இன்னும் 10 செய்யும். சரி, இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. சரி, அதோடு சேர்த்து பைபிள் வசனத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. சரி, அப்போ பணம் 10 செய்யுமா, பிணமும் வாய் திறக்குமா? அப்போ பணத்தினால கிட்டத்தட்ட எல்லாமே சாதிக்கலாம். இந்த பணத்தினால எல்லாம் சாதிக்கலாம்னா அது ரொம்ப வல்லமை உள்ளது, அப்படிதானே? ரொம்ப வல்லமை உள்ளது. அந்த பணத்தை வச்சு ஒரு மனுஷன் கட்டவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கும் பணம் பயன்படும், ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் பணம் தான் ஆரம்பமாக மாறுகிறது. ஒரு மனுஷன் எதுல முதல்ல முக்கியத்துவத்தையும் உண்மையும் காத்துக்கொள்ளணும்னா பண விஷயங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பணம்லாம் சின்ன விஷயம் பாஸ்டர், பணம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமா, சில வேளையில பார்த்தீங்கன்னா பணம் சின்னதாக கண்ணுக்கு தெரியலாம், ஆனா கொஞ்சத்தில் நீங்க உண்மை இல்லைன்னா அதிகத்தில் நீங்க உண்மையா இருக்கவே முடியாது. மறந்துடாதீங்க, அந்த கொஞ்ச பணத்துல அனித்தியமான உலக பொருட்கள்ல நீங்க உண்மையா இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி வார்த்தையில உண்மையா இருப்பீங்க? நீங்க எப்படி வாழ்க்கையில உண்மையா இருப்பீங்க? எப்படி நீங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்க முடியும்? நீங்க நிறைய பேரோட விழுகையை பாருங்களேன், அந்த உண்மை கேட்டுக்கு துணை போகும் பணத்தை அவங்க என்றைக்கு தங்க பக்கம் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கே பிரச்சனைக்கு அவங்களுக்கு காரணம் அதிகமாக ஆரம்பிச்சிருதுன்றது உண்மை. நீங்க வேணா பிள்ளைகள் கூட பாருங்க, வாழ்க்கையில வலுவுற பிள்ளைங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒளிஞ்ச மறைஞ்ச வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில வந்துருச்சுனாலே எங்க இருந்தாவது அவன் பணத்தை ஒதுக்க ஆரம்பிப்பான். ஏன்னா பாவம் பெருகிறதுக்கு, துன்மார்க்கம் பெருகிறதுக்கு, அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத உண்மைக்கேடான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் ரொம்ப அவசியம். உண்மையா இல்லையா? சில பேருக்கு பணம் இல்லைன்னா பொருள் ரொம்ப அவசியம். அதனாலதான் நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வழி விலகிற பிள்ளைங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டு வேலை பண்ற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல இருந்து பணம் திருட ஆரம்பிப்பாங்க. பணம் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நகையை திருடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த பணம் இல்லாம அவங்க பாவமும் அவங்க அக்கிரமத்தையும் அவங்க பெருக்கவே முடியாது. ஒரு கணவன் உண்மை இல்லாமல் போவாரானால் பண விஷயங்கள்ல
அவர் கணக்கு வழக்கு சரியா இருக்காது. மனைவிக்கு அதே தான். ஏன்னா அதுதான் தீனி போடும். அவங்களுடைய உண்மைக்கும் உண்மை கேடுக்கும் அதான் தீனி போடும். பண விஷயத்துல ஒரு குடும்பத்துல நேர்மை, உண்மை, வெளிப்படை அவசியம். அவசியம். ஒரு கணவன் என்ன செலவு பண்ணுகிறார் என்பதை மனைவி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கணவன் தெரியப்படுத்தணும். சில பேர் சொல்லவே மாட்டாங்க. எதை கேட்டாலும் உனக்கு எதுக்கு அதெல்லாம், என்ன வேணும்னு சொல்லி வாங்கி போடுறேன், எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, எவ்வளோ செலவழிக்கிற, எவ்வளோ சம்பாதிக்கிற, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களையும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த பண விஷயத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் ஒளிவு மறைவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் நீண்ட தூரம் உண்மையாக இருக்க முடியாது. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு வலுவல் இருக்கும். நிச்சயமாகவே பண விஷயங்களில் உண்மை அவசியம். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ சேமிச்சிங்க, எவ்வளோ செலவழிச்சிங்க, எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்கள் கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வெளிப்படையாக இருங்க. வாழ்றது 2 பேர் 4 பேர், என்னமோ கோடியில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, வாங்குறதே 10,000 தான். அந்த 10,000க்கு 10 கேள்வி கேட்டால் பதில் வராது. என்னமோ ஸ்டாக் புரோக்கரேஜ் பண்ணி நம்ம இப்போ அல்லல் போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரை போல என்னமோ பல லட்சம் கோடிகளில் புரள்ற மாதிரி தான் நம்ம காமிச்சுக்கிறது. என் வருமானத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டா என்னுடைய ரகசியத்தை வெளியே விட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுறது. எவ்வளோப்பா சம்பாதிக்கணும், மொத்தம் 15, 20, 50 தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் என்னமோ பல லட்சம் கோடியில் அப்படியே புரள்ற மாதிரியும், இதை பற்றி வெளியே தெரிஞ்சிட்டா அவர்களுடைய இராணுவ ரகசியம் வெளியே போயிடுற மாதிரியும். உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு டெய்லி செலவழிக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, எப்படி பணம் செலவாகுது, ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படையாய் சொல்வது. சத்தம் வராது தெரியும், சத்தம் வராது தெரியும். நிறைய பேர் சீக்ரெட் பேங்கிங்லாம் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. வெளிப்படையா இருங்க, உண்மை உள்ளவர்களாக இருங்க. அப்பா அம்மாவுக்கெல்லாம் கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுக்கலாம். கல்யாணம் இருக்கு, கண்டிப்பாக கொடுக்கணும், அவங்களையும் கவனிக்கணும். ஆனால் அதுலேயும் வெளிப்படையாக இருங்க. இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ செய்தேன், இவ்வளோ உதவி செய்தேன் அப்படின்றத வெளிப்படையாக இருங்க. அப்படி வெளிப்படையாக இருக்கிற மனைவிகளை கணவன்மார் பாராட்டணும். இன்றைக்கி நிறைய மனைவிமார் சொல்லாதது காரணம்னா, 10 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் 10 அடி உழுது, அதனால 10 ரூபா பதுக்கி வைக்கிறாங்க. உண்மையாக இருக்கிறத விரும்புங்க, உண்மையாக இருக்கிறத உற்சாகப்படுத்துங்க, உண்மையாக இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருங்க. பண விஷயங்களில் தேவனுக்கு முன்பாக எப்படி இருங்க, உண்மையாக இருங்க. ஒரு முறை இயேசுவிடத்தில் ஒரு நாணயத்தை கொண்டு வந்து, இது யாருடையது, இது யாருக்கு செலுத்தணும்னு கேட்டாங்க. இது யாருடையதுன்னு கேட்டார். இது யாருடைய சொரூபம் போட்டிருக்கு, ராயனுடைய சொரூபம். அப்படியா, ராயனுக்கு உரியதை ராயனுக்கு கொடுத்துரு, தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுத்துருன்னாரு. பண விஷயங்களில் கூட குடும்பத்துக்கு, அரசாங்கத்துக்கு, தேவனுக்குரியதில் உண்மையாக இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அதனால தான் நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதில் எதை பற்றி, உண்மையை பற்றி பேசுகிறேன். அடுத்த பகுதி போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பாப்பாங்க. இந்த உண்மை உள்ள மனுஷன் சொல்லப்பட்ட வார்த்தை எதற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, பண விஷயத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:6, செல்வந்தனாகவும் தீயவனாகவும் இருப்பதை விட நல்லவனாகவும் ஏழையாகவும் இருப்பது நல்லதுன்னு போட்டிருக்கு. பணக்காரனா இருக்கேன் உண்மை இல்லாமல் இருக்கிறேன்றது ஆபத்து. ஏழையா தான் அங்கே இருக்கிறான், உண்மையா இருக்கிறேன்னா அது நல்லது. பைபிளில் இந்த பண விஷயங்களை பற்றி, பொருள் விஷயங்களில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டியதை குறித்து இந்த 4 வசனம் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நம்ம வாழ்க்கையில் இது வரக்கூடாது. என்ன, முதலாவது லூக்கா 19:8 சகேயுவின் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. வாசலுக்கு வந்த உடனே சகேயு இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாக திருப்ப செலுத்துறேன். அப்போ பணத்தில் உண்மைன்றது முதல்ல ஒரு கேட்டகரி. எப்படிப்பா சார் உண்மைன்னா என்ன? முதல்ல அநியாய பணம் நமக்கு வேண்டாம். சம்பாத்தியம் எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் எல்லா வியாபாரத்திலையும் சம்பாத்தியம் உண்டு, இருக்கா இல்லையா? போன வாரம் தான் இந்த
ஸ்மால் பிஸ்னஸ், மீடியம் பிஸ்னஸ் செய்கிறவங்களுடைய ஒரு ஐக்கியத்தை வச்சுருந்தோம். அவங்களெல்லாம் பார்க்க பேச ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நிறைய காரியங்களை நானும் கற்றுக்கிட்டேன், அவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு. நிறைய எனக்கு புதுசாக இருந்துச்சு அவங்க சொன்ன காரியங்கள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தட்ட பொருளை வாங்குறாங்க, வாங்கி கை மாற்றி இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நடக்கிற பரிமாற்றம் தான் பிஸ்னஸ். அப்போ இங்கே வாங்கி இங்கே கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு கமிஷன் இருக்குது, ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. அதில் இவங்க வாழ்க்கையும் நடக்குது. மேலே விற்கிறவனும் அதே போல் ஒரு பெர்சன்டேஜ் வச்சு விற்கிறான். தயாரிக்கிறவனும் ஒரு பெர்சன்டேஜ் வச்சு தான் தயாரிக்கிறான். எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, ஒரு சமநிலையாக ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல அநியாயம் வருதுன்னா, எடுக்க வேண்டிய பெர்சன்டேஜை விட ஒரு மனுஷன் அநியாயமாக ஒருவனை ஏமாளின்னு பார்த்து ஏமாத்துறான் பாருங்க. வேதம் சொல்லுது, அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதான். அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். அநியாயமாக எதையும் நான் சம்பாதிக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். நியாயமாக சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது போதும் என்று நிற்பது நல்லது. ரெண்டாவது, பண விஷயத்தில் அநியாயமாக வாங்கிறது மாத்திரம் இல்லை. நீங்கள் யோசுவா 7:21 வாசித்தா பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆகான் என்கிற மனுஷன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு வெள்ளை ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பண விஷயத்தில் உண்மைன்னா அநியாயமாக எடுத்துக்கிடக்கூடாது. ரெண்டாவது, இச்சித்து எடுத்துக்கூடாது. இச்சித்துனா என்னென்னா, இன்னொருத்தன் இருக்கிறத ஆசைப்பட்டு அவனை கேட்காம, அவனுக்கு தெரியாமல் ஆசைப்பட்டு எடுத்துக்கிறது. ஆண்டவர் இந்த ஆகானுடைய பாவத்தை தண்டித்ததை நீங்கள் பார்க்கலாம். பண விஷயங்கள் வரும்போது இன்னொருத்தருக்கு இருக்கிறது நமக்கு ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை பார்த்து ஆசைப்படாதீங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய நிலத்தை இச்சிக்காத, அவனுடைய பொருளை இச்சிக்காத, அவனுடைய கழுதையை கூட இச்சிக்காத, வேலைக்காரியை கூட இச்சிக்காது. உன்னை விட இன்னொருத்தர் நல்லா இருக்கலாம், உயர்ந்திருக்கலாம். வாழ்க்கையே அப்படி தான். ஒருத்தர் மேலே இருப்பாங்க, ஒருத்தர் கீழே இருப்பாங்க. என்னை விட ஒருத்தங்க மேலே இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த மனசில் அந்த ஆசையை விட்டுட்டிங்கன்னா அம்மா அது சும்மா இருக்காது. ஏமாற்றி ஆகியில் அந்த கையில் வாங்கிடணும் தான் ஆசை எழும்பும். அநியாயமாக எதுக்குங்க இச்சித்து இன்னொருத்தருடைய பொருள் எடுக்கணும்? அது நமக்கு சும்மா விடாது, தீங்கு வந்து தொடர்ந்து கொண்டே போகும், அதுக்கு முடிவே கிடையாது. ஆகாப் என்கிற ராஜா, ஏங்க ராஜாங்க அரண்மனையில் உட்காந்து இருக்கான், எவ்வளோ பேர் அரண்மனையில் இருந்திருப்பான், நாட்டினுடைய வரிப்பணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒருத்தன் ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சுருந்தானா, அதை பார்த்துட்டு அதை கூட நான் கீரை தோட்டமாக மாற்ற போகிறேன்னு. ஏப்பா உனக்கு இருக்கிறது போதாதா? அவன் சொல்கிறான், ஏங்க உங்களுக்கு எவ்வளவோ நிலம் இந்த நாட்டில் இருக்குது, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, வரி பணத்தில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க குறைவாக இருக்குது? எனக்கு எங்கள் மூதாதையர்கள் கொடுத்த ஒரே ஒரு சொட்டு நிலம் அங்கே வச்சுருக்கேன், அது வம்சமாக வந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, விற்கிற மாதிரி இல்லை, நான் அதை வந்து எனக்குன்னு ஞாபகமாக எங்கள் அப்பா ஞாபகமாக தாத்தா ஞாபகமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். அங்கே வேகம் சொல்லுது, சாப்பிடாமலே ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டானா. என்ன தோட்டத்திலே போய் தூங்க போகிற நீனு? திராட்சை தோட்டம் கிடைக்கலையா? அதுக்கு அவங்க மனைவி வந்து செய்கிற வேலையை பாருங்கள். என்னையா சாப்பிடாமலே படுத்துருக்குற? எப்படி சொல்ல, மனசே நொந்து போயிருக்கு. பக்கத்தில் இருக்கவன் லேண்டு கிடைக்கலையே, அதை பற்றி நீ கவலைப்படாது, எழுந்து சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். இந்தம்மா உடனே ஆள் அனுப்பி அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி அவனை கொன்று நிலத்தை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போய் பாரும். உடனே இவர் போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றார், சுற்றிட்டு வர்றாரு. கடைசியில் 2 பேருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சதுன்னு பைபிளில் போய் வாசித்து பாருங்க. அவங்க அநியாயமாக சம்பாரிச்சதை அனுபவிக்க முடியல, வேதனையோட தான் வாழ்க்கை முடிஞ்சது. இச்சித்து பொருள் எடுக்கக்கூடாது. இன்னொருத்தட்டு இருக்கா, அவங்க வாங்கிட்டாங்களா, பார்த்த உடனே கண்ணு 2 வெளியே வந்துடக்கூடாது. பார்த்த உடனே என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சந்தோஷம், அவ்வளோதான். அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமளும் மகிழ்ந்துட்டு என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடிட்டு வந்துடணும். தூரத்தில் வாங்கிட்டாளா ஆசைப்பட்டீங்க, ஆபத்து நமக்கு தான். அந்த பொருள் நமக்கு வேணாம். கர்த்தர் நமக்கு அதையும் தருவார், அதையும் குறைவாகவும் தருவார், மேலேயும் தருவார். கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பண விஷயத்தில் உண்மை குடும்பத்தில்னா அநியாயமாக வாங்கக்கூடாது, இச்சித்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூன்றாவது, அப்போஸ்தலர் 5:1-3 அனனியா சபீரா இப்போ கூட நாடகமாக நடித்து காட்டினாங்க. எல்லாம் நடிகர் திலகம் ஆயிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ எக்கச்சக்கமான நடிகர், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, பார்த்தேன், எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. அதில்
அனனியா சப்பீராள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அடி விழுந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் தான். பெரிய நஷ்டம், வாழ்க்கையே போச்சு, உயிரே போச்சு. இங்கே நடந்தது என்னன்னு கேட்டால் அவங்கள பற்றி எழுதியிருக்கு, ஒரு பங்கை, கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தாங்களாம். ஏமாற்றி வைக்கிறது, இருக்கிறத இல்லைன்னு சொல்றது, இல்லாத இருக்குதுன்னு சொல்றது. இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வஞ்சித்து ஏமாற்றியெல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த மாதிரிலாம் வேண்டாம், அப்படியெல்லாம் எனக்கு பணம் வேண்டாம், அப்படி ஒரு சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம். எச்சரிப்பாக இருக்கணும் பண விஷயத்தில். இன்னொன்று காமிச்சிடறேன், நேரம் இல்லை. மல்கியா 3:8 ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, இங்கிலீஷில் போட்டு திருடலாமான்னு போடுற, கேன் அ மேன் ராப் காட்னு போடுற. மனுஷன் தேவனை திருடலாமா? நீங்களோ என்னை திருடினீர்கள், எதனாலும் உம்மை திருடினோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானேன்னு போடுற. ஒரு குடும்பத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வருமானங்களில் குடும்பத்திற்குரியது குடும்பத்துக்கு, அரசாங்கத்துக்குரியது அரசாங்கத்துக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. இந்த ஒரு வழக்கத்தை கோட்பாடை வைப்பீர்களானால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பண விஷயங்களில் உண்மையை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். நீங்கள் கர்த்தரையும் கனம் பண்ணலாம், கர்த்தர் கொடுத்தது நீங்கள் புசித்து மகிழ்ந்திருக்கவும் செய்யலாம். இதில் ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க. அல்லேலூயா. இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க, குடும்பங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் வஞ்சனை இல்லாமல், இச்சை இல்லாமல், திருடாத பணங்கள் நம்ம வீட்டில் வந்து சேர, கர்த்தாவே என்னுடைய பண விஷயங்களில் உண்மை எனக்கு தாரும், பண விஷயங்களில் நேர்மையை தாரும். சின்ன காரியம்தான் அது. ஒருவர் இப்படி சொன்னார், ஸ்மால் திங் இஸ் அ ஸ்மால் திங் பட் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் ஸ்மால் திங்ஸ் இஸ் அ பிக் திங் சொன்னார். சின்ன காரியம் சின்ன காரியம் தான், ஆனால் சின்ன காரியங்களில் உண்மையாக இருக்கிறது பெரிய காரியம். கர்த்தர் இந்த கொஞ்சத்தை கொடுத்து நம்மளை பார்க்குறாரு, எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்னு. பின்பு நம்மளை அதிகத்துக்கு தேவன் அதிபதியாக மாற்றுவார். ஆமேன். சரி, முதலாவது என்ன சொன்னேன், எதில் உண்மை? பண விஷயத்தில், கணக்கு வழக்கில் உண்மையாக இருக்கணும். ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தர், பாஸ்டர் நம்ம வாழ்க்கையே ஒரு ஃப்ராடு தான், கல்யாணம் ஆனதுலேருந்தே இது ஒரு திறமையாக நான் வளர்த்து வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பக்கம் சகேயுன்னு பேர் வைக்கலாம், இன்னொரு பக்கம் ஆகான்னு பேர் வைக்கலாம், இன்னொரு பக்கம் அனனியான்னு பேர் வைக்கலாம், எல்லா அநியாயத்துக்கும் பேர் போனவனா உட்காந்துருக்கேன். அல்லது யாராவது சப்பீரா உட்காந்துருந்தீங்கன்னா இன்றைக்கு வாழ்க்கையை புரட்டி போடணும். என்ன செய்யணும்? இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தோம், என்ன சகேயும் அப்படி தான் வாழ்ந்தான். இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது. இயேசுவை சந்திச்சான், ஒரு வார்த்தையை கேட்டான், அவ்வளோதான். உடனே இன்றைக்கு என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், நான் ஆபிரகாமின் குமாரனா மாறணும், இனிமேல் இந்த அநியாயம் என் வாழ்க்கையில் வேண்டாம். ஆண்டவரே, இன்று முதல் என் வீடு ஒரு உண்மை உள்ள வீடாக இருக்க கிருபை தார். ஒரு கரங்களை வைத்து ஆமீன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, உண்மை எங்கே இருக்கணும்? குடும்பத்தில் உண்மை ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அந்த உண்மை முதலாவது பணத்தில், ரெண்டாவது எங்கே இருக்கணும்? சங்கீதம் 101:6, 101:6, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று போட்டு. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். நீதிமொழிகள் 22:11 பார்க்கலாம். 22:11, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்று போட்டு. ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:13, 16:13, 16:13, நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படும். நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். இந்த வசனங்கள்லாம் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், முதல்ல பி ஃபெய்த்ஃபுல் இன் யோர் இன்கம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது, பி ஃபெய்த்ஃபுல் இன் யோர் இன்னர் சர்க்கிள். உங்களுடைய உள் வட்டத்தில் எப்படி இருங்க? உண்மை உள்ளவர்களாக இருங்க. இங்கே போட்டிருக்கு, ஒரு ராஜாக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா, உண்மையாக ஒருத்தர் சேவகம் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பானா. ஒரு ராஜா அவனுடைய இருதயம் யாரை நம்புன்னு சொன்னால், உண்மையாக இருக்கிற சேவகனை அவன் நிச்சயமாக நம்புவான். சுத்த இருதயத்தை விரும்புகிற உதடுகள் இனிமையானவைகளாக இருக்குமா, ராஜா அவனுக்கு சிநேகிதனாகவே மாறிடுவானா. அப்போது இங்கே பாருங்க, ஒரு நல்ல கவனிங்க,
நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்ம தண்டோரா போட்டு எல்லாருக்கும் பரப்ப முடியாது. இவ்வளோ வந்தது, இவ்வளோ போனது, இவ்வளோ சம்பாதிக்கிறார், இவ்வளவு செலவழித்தார்னு வெளியே ஸ்டிக்கர் போட்டு ஒட்ட முடியாது வீட்டுக்கு வெளியில். தட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் அந்த உண்மை எங்கே இருக்கணும்னு கேட்டால், உள்வட்டத்தில் நம்மை நம்பி இருக்கிறவர்கள், நாம் நம்பி இருக்கிறவர்கள், நம்பகத்தன்மை உள்ள உள்வட்டத்தில் பொய் இருக்கக்கூடாது. அங்கே என்னதான் இருக்கணும்னா உண்மை தான். சில தடவை உண்மை கசப்பாக இருக்கும், ஆனால் அந்த உண்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. எப்பொழுதும் எதிலும் எல்லாவற்றிலும் எங்கேயும் உண்மையை உள்வட்டத்தில் காத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த நேசம் ரொம்ப ரொம்ப வலியது. திரளான வெள்ளங்கள் அதை அவிக்க முடியாது. புரியுதுங்களா? எவ்வளோ பொருளை கொடுத்தாலும் நேசத்துக்கு இணையாக வாங்க முடியாது. ஆனால் இந்த நேசம், பாசம், அன்பு எல்லாம் வம்பா எப்போ மாறுன்னு கேட்டால், உங்களை ரொம்ப நம்பின ஆள்கிட்ட நீங்கள் ஏமாத்தினீங்கன்னு கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு நேரம் கொஞ்ச நாள் கெஞ்சின ஆள், அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அடிக்கடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, யாகேல்னு ஒரு கேரக்டர் பைபிளில் இருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போதே ஆணியை தூக்கி அடிச்சு விட்டா. எப்போன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ராத்திரி தூங்குறதுக்கே பயப்படணும். ஏன்னா இவ்வளோ நேரம் நேசிச்சிட்டு இருந்த ஆள் எப்படி மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இப்போமே பாதி தூக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சார் இப்படி சொல்லி பயமுறுத்திட்டீங்க? ஆமாம், அன்பு வச்சு உங்களை நம்பும்போது நெய்யை போல உருகுவாங்க. நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் தலை ஆட்டிக்கிட்டு ஆமாம் சாமி போட்டுக்கிட்டு உங்களை ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறுபக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மறுபக்கம் பொதுவாகவே விரும்பத்தக்கதாக இருக்காது. அதுக்குமா சந்தி சிரிச்சிடும். ஃபயர் இன்ஜின் வந்தால் கூட அணைக்க முடியாது. புரியுதுங்களா? உள்வட்டத்தில் மட்டும் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கிறது நல்லது. நிறைய பேர் ஊரெல்லாம் உண்மை, வீட்டில் மட்டும்தான் பொய். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் எப்படி தான் இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். விசேஷமாக எங்கே உண்மையாக இருக்கணும்? நம்மளை நம்பி இருக்கிறாங்க பாருங்க, நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க பாருங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாது. நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, நம்புகிறாங்க. நீங்கள் வேலைக்கு தான் போகிறீங்க, அந்த வேலையை மாத்திரம் பார்த்துட்டு வரணும். நீங்கள் வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு வேறு வேலையை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா வீட்டில் எல்லா பாத்திரமும் ரெடியாக இருக்கும். எதுக்குன்னு உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? வீட்டுக்குள்ளே இடமே கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறமா ஒன்று நீங்கள் இருக்கணும், அல்ட்ட அவங்க இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் உன்னை நான் நம்பினேன், இவ்வளவு மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், இவ்வளவு நாள் என் முதுகுக்கு பின்னாடியே நீ போய் சொல்லியிருக்கியே, என்னை ஏமாத்தினியே, நீ ஒரு தனி உறவில் உட்காந்துருக்கே, என்ன இது? கண்டுபிடிச்சாங்க, முடிஞ்சது கதை. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன காலில் விழுந்து கெஞ்சினாலும் இறக்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டரே ரெக்கமெண்ட் பண்ணால் கூட ரொம்ப கஷ்டம். பாஸ்டருக்கே ஆபத்து தான். பாஸ்டருக்கே ஆபத்து தான். அதனால் பொதுவாக இந்த மாதிரி காரியங்களை ரெக்கமெண்டேஷன் நாங்கள் பக்கத்திலே போகிறதில்ல. நம்ம உயிருக்கு ஆபத்து தான். ஆண்டவா, இவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு ரத்த சாட்சியாக வேணா இயேசுக்கா மறிச்சிடலாம், இவங்க விஷயத்தில் புகுந்து நம்ம அடிபட்டு சாகக்கூடாதுன்னு உள்ளே போகிறதில்ல. அதனால் உங்களை ரொம்ப நம்புகிற உள்வட்டத்திட்ட எப்படி இருங்க? உண்மையாக இருங்க, வெளிப்படையாக இருங்க, நீதியாக நியாயமாக இருங்க. ஒன்றும் மறந்துடாதீங்க, என்னதான் நீங்கள் கெட்டிக்காரராக இருந்தாலும் ஒரு நாள் உண்மை என்ன பண்ணும்? வெளியே வந்துடும். வேதம் இயேசு சொன்னார், வெளியே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை. வெளிச்சத்திற்கு வராதது ஒன்றுமே கிடையாது. எல்லா இருளும் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? வெளியே வந்துடும். நம்ம வேதத்துலேயும் நிறைய கெட்டிக்காரர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமாக வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வெளியே வந்தது. அதில் பெரிய சாமர்த்தியசாலி யார் டீம்லேயே இருந்தானோ இயேசுவோடே சுற்றிருக்கான். பணப்பையை சுமந்துக்கிட்டு கூட இருந்த 11 பேர் கண்ணிலையும் மண்ணையை தடவி இருக்கான் பாருங்க. நான் அடிக்கடி நினச்சி ஆச்சரியப்பட, பெரிய பலே கில்லாடியாக இருப்பான் போல இருக்கு. 3.5 வருஷம் கூட இருந்திருக்காங்க. இயேசு கூடவே இருந்துட்டு போயிட்டு வரேன்னு போனவன் அதுக்குள்ளேயும் போய் பிரதான ஆசாரியர்கிட்ட பேசி 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். இயேசு சொல்கிறாரு, நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யணும். கூட இருக்கவன் பாருங்க எவ்வளோ வெகுளியாக இருந்திருக்கான்னு கேட்டால், ஏதோ பண்டிகைக்கு ஆயத்தம் பண்ண அனுப்புகிறார் போலக்குன்னு நினச்சிக்கிட்டு இவன் பண்டிகைக்காக போனா
இவர் என்ன நினைச்சாருன்னா, எழும்பி வேகமாக போறாரு வெளியே. அவர் நினைச்சாருன்னா யாருக்குமே தெரியாது. கடைசியில் யாரும் வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை, அவனே தன்னை வெளிப்படுத்திட்டான். அநியாயமாக செய்த அநியாயத்தை இவனே கொண்டு போய் எல்லாரும் பார்க்கும்படி தேவாலயத்தில் கொண்டு போய் காசை எரிஞ்சிட்டு எல்லாரும் பார்க்கும்படி தன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். நம்ம உள்வட்டத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். இயேசு அவனை பார்த்து கேட்டார், என்னப்பா சிநேகிதனே, முத்தத்தினால காட்டி கொடுக்குறியா? என் முத்தம் கொடுத்தோன்னு நம்பிடுவேன் நினச்சியா? முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்க முடியாது. எல்லாம் தெரியும், நீ என்னென்ன செஞ்சுட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ போகும்போதும் தெரியும், வரும்போதும் தெரியும், எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். நம்முடைய வீடுகளுக்குள்ள உள்வட்டங்களில் உண்மையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த யோசேப்பெல்லாம் அந்த உண்மையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த போர்த்திபார்ட்ட எவ்வளோ அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு கேட்டால், மேஜையின் மேல் வைக்கிற ஆகாரத்தை தவிர வேறு ஒன்றுமே அவர் கேட்கலையா. அவ்வளவற்றையும் அவ்வளவு நேர்மையாக உண்மையாக நடத்தி வந்தான். அவனுடைய எஜமானுடைய இருதயம் அவனை அப்படியே நம்பினது. அடிமையாக இருந்தவன் உள்வட்டத்துக்குள்ளே வந்துட்டான் பாருங்க. நம்முடைய உள்வட்டத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கும். எத்தனை காரியங்களை சொல்கிறோம், சொல்ல மாட்டேங்கிறோம். எத்தனை காரியங்களை வெளிப்படையாக இருக்கிறோம், எத்தனை காரியங்களை மறைக்கிறோம். பாருங்க, சில பேருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருக்காங்க, மறந்துட்டேன். என்னது மறந்துட்டேன்? ஆனால் என்ன இவங்ககிட்ட அதிசயம்னா, எல்லாமே ஞாபகம் இருக்கும், மனைவிட்ட சொல்கிறது மட்டும்தான் மறந்துடும். ஆஃபீஸில் எல்லாமே ஞாபகம் வரும், ஃபோன் நம்பர்லாம் மனப்படமாக இருக்கும், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், மனைவிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் மறந்துடும். சில மனைவிமாருக்கு அதே போல் புருஷன் சொல்கிறதுக்கு மட்டும் மறந்துடும். செலக்டிவ் மெமரி லாஸ் சில பேருக்கு இருக்குது. செலக்டிவாக அந்தந்த காரியத்தை தெரிந்தெடுத்து சிலதெல்லாம் அப்பப்போ திடீர் என்று மூளை வேலை செய்யாது. அது நல்லதில்லை. ஒன்று டாக்டரை போய் பாருங்கள், அவள்கிட்ட வசனம் கேட்டு திருந்திடுங்க. இது நீண்ட காலத்துக்கு நல்லதில்லை. இல்லைப்பா சார், ரொம்ப ஞாபகம் வருதுன்னா என்னை வந்து பாருங்கள், ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் சரியாகிற மாதிரி இல்லைன்னா சென்னை 10 ஒரு இடம் இருக்குது, உங்களை அனுப்பி ஏதாவது நல்ல ட்ரீட்மெண்ட்டாக பார்த்து உங்களுக்கு இனிமேல் எதுவுமே மறக்காதது போல் உங்களுக்கு என்ன செய்யலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்பப்போ மறந்துடக்கூடாது. அதாவது எப்போதாவது ஒன்று மறந்தேன்ப்பா சார், மறதியில் சொல்லாமல் விட்டேன்றது வேறு. சில பேர் எப்போவுமே சொல்கிறது கிடையாது, எப்போவுமே மறந்துடுறாங்க. அது ரொம்ப ஆபத்து, அது நல்லதில்லை. அது வேண்டுமென்றே மறந்ததை போல நடிப்பது நல்லதில்லை. வீட்டிலே மனம் திறந்து உண்மையையும் சத்தியத்தையும் பேசி வெளிப்படையாய் வாழ்வது எப்பொழுதுமே. இன்றைக்கி ரொம்ப சவுண்ட் எல்லாம் கம்மியாக இருக்கு, ஏன்னு தெரில. ரொம்ப குத்தப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. சரி, உண்மை, குடும்பத்தில் உண்மை முக்கியம். முதலாவது உண்மை எதில் சொல்லுங்கள்? நம்முடைய வருமானத்தில், செலவுகளில் உண்மை. ரெண்டாவது எதில் உண்மை? உள்வட்டத்தில் நம்மை நம்புகிறவர்கள், நேசிக்கிறவர்கள்ட்ட உண்மையாக இருக்கணும். மூணாவது கடைசியாக உண்மை குடும்பத்தில் எங்கே இருக்கணும்னு கேட்டால், மத்தேயு 23:14 மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். Faithfulness in income and investment, faithfulness in the inner circle ரெண்டாவது. மூன்றாவது, faithfulness in your ideas and in your interests. நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய திட்டங்களில் நமக்கு உண்மை இருக்கணும். எண்ணங்களில், திட்டங்கள். இந்த வேதபாரகர் பரிசேயர் இயேசு அவர்களை ஐயோன்னு சொன்னார். உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் ஜபந்தம் பண்ணாங்க. ஆனால் எதுக்கு ஜபம் பண்ணாங்கன்னா, பார்வைக்காகவே என்ன பண்ணாங்களாம், ஜபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஜபம் பண்ணும்போது அவங்களுடைய ஐடியா என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, எண்ணம் என்னென்னா, என்னை யாராவது பார்க்கணும், இப்போ பாராட்டணும், என்னை அங்கீகரிக்கணும். எண்ணமே தாறுமாறுங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் 2 காரியங்களையும் நியாயத்தில் கொண்டு வருவாராம். 2 காரியங்களையும் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் ஆதியாகமம் 6:5 வாசித்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதென்று கர்த்தர் கண்டாராம். மனுஷனுடைய அக்கிரமம் என்ன செய்து பூமியிலே பெருகினது என்று கர்த்தர். இதை நம்ம பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? சொல்லுங்க.
பார்க்க முடியும். டெய்லி பேப்பரில் பார்க்குறோம்ல, நியூஸில் பார்க்குறோம். அதை வச்சு தான் சொல்கிறோம் நாடே கெட்டு போயிருக்கு, உலகமே கெட்டு போயிருக்கு. எப்படி நம்ம அக்கிரமத்தை பார்க்குறோம், நம்மளாலையும் பார்க்க முடியும். ஆனால் அடுத்த பகுதி இருக்குது பாருங்கள், அந்த வசனத்தில் படிச்சிங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது மாத்திரமல்ல, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அது நம்மளால் பார்க்க முடியாது, நான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நம்ம செய்கைகளை ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் பார்க்கலாம், ஆனால் எதுக்காக செய்கிறோம் அப்படின்றது யாராவது பார்க்க முடியுமா? இப்போ என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்னால் கணிக்க முடியுமா? முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுறது எல்லாரும் பார்த்தாங்கப்பா, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு நான் பார்த்தேன். நீ கொடுக்குற தான தர்மத்தை எல்லாரும் பார்த்தாங்க, நீ எதுக்கு கொடுத்தேன்னு நான் பார்த்தேன். நீ உபவாசம் எடுக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க, வாடலான முகம் அதெல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் நீ எதுக்காக உபவாசம் எடுத்தேன்னு எனக்கு தெரியும். நம்முடைய நோக்கங்களில் உண்மை இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதற்கான விளைவை தருவார். நம்முடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார்னு போட்டிருக்கு. Why am I thinking? What is my thinking? What am I thinking in my heart? என் இருதயத்தில் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன், எதுக்காக இதை செய்கிறேன், எதுக்காக இதை சொன்னேன், என் உள் மனதில் என் மனசுக்குள்ளே நான் என்ன வச்சுக்கிட்டு இதை பேசினேன், அதில் உண்மை இருக்கணும். நம்ம வாய் மாத்திரம் சுத்தமாக இருந்தால் பத்தாது, என் வாய் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்க வேண்டும். என் வாய் என்ன சொல்லுதோ அதான் என் உள்ளமும் சொல்லுது, என் உள்ள என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அதுதான் வாய் பேசுது. அப்படி நம்ம இருக்கணும். ரெண்டு வேடமாக இருந்தோம்னா குடும்பத்தில் உண்மையை காக்கவே முடியாது. சில பேர் இருக்காங்க, அவங்க பேசுகிறது ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்கள ரொம்ப நம்பலாம். ஏன்னா எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க, மனசில் இருக்கிறத பட்டு 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 பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கன்னத்தில் பலர பலர பலர்னு அடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதான் உண்மை, அதான் நினச்சாங்க, அதை சொன்னாங்க. அதுக்கு பாலிஷ் பண்ணுறதில்ல, மெருகு ஏற்றுறதில்ல, பெயிண்ட் அடிக்கிறதில்ல, சென்ட் அடிக்கிறதில்ல, ஒன்றும் கிடையாது. நினச்சதை பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்கள நம்பலாம். சில பேர் இருக்காங்க பாருங்கள், பாலிஷ் அடித்து பெயிண்ட் அடித்து தேனொழுக பேசி அப்படியே மயங்கி விழுங்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் கழித்து கிறங்கி எழும்பி பார்த்தீங்கன்னா அத்தனையும் போய் திருட்டுக்கோட்டு எல்லாம். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பேசுனது இல்லைன்னா நம்மளை ஏமாத்த. ஆனால் வாய் எப்படி வாயினா, அப்பா தேனொழுக வாய். ஆனால் மனசுக்குள்ள திட்டமே வேற, எல்லாம் பிளான் எல்லாம் வேற. எல்லாத்துலேயும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு நல்லவனை போல உத்தமனை போல பேசுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் உங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் இப்போ என்ன செலவாகுதுன்னு நீங்கள் காணிக்கை கேட்குறீங்க, சரியான்னு கேட்டார். இவன் என்ன செய்யணும்னு கேட்டேன், என்ன செய்யணும்னு கேட்டேன். இல்லை இப்படி கேட்கலாம். ஆமாம் கேட்குறேன், தேவை இருக்குது, சபைக்கு தேவை, என் வீட்டுக்கு நான் கேட்கல, எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆலயம் ஊழியத்துக்கு தேவை. இதையாவது எங்கே மறைச்சிருக்கோமா நாங்கள்? எது என்ன நடக்குது, எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கே செலவாகுது, ஃபோட்டோவையும் காட்டுறோம், வீடியோவையும் காட்டுறீங்க, பார்த்துக்கோ உங்கள் காசு எங்கே போகுது, எல்லாம் வெளிப்பட தான். இதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது? உங்கள்கிட்ட காசை வாங்கி நான் வீடு வாங்கி நான் லேண்டு வாங்கி நான் தனியாக ஃப்ளாட் வாங்கினான்னு என்கிட்ட கேளு. நான் எதுவுமே மறைக்கலையாப்பா. என்ன தேவையோ அதை சொன்னோம், கொடுக்க முடிஞ்சா கொடு, கர்த்தர் ஏவுனா கொடு, இல்லாட்டா விட்டுரு. இதில் என்ன மறைக்கிறது, இது என்ன ஒழிக்கிறது? ஒழிக்கிறக்கு ஒன்றும் இல்லையே. நான் சொன்னேன், இது வரைக்கும் எங்கள் சபையில் எதையும் நாங்கள் மறைச்சதும் இல்லை, ஒழிச்சதும் இல்லை. நிலம் வாங்கினாலும் சரி, கட்டடம் கட்டினாலும் சரி, அது என்ன ஊழியத்தில் செய்தாலும் சரி, வெளிப்படையாக சொல்லுவோம், கொடுக்குறோம், கொடுப்பாங்க, கட்டுறதை கட்டுவோம், ஜனங்களும் பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, அங்கீகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது? நாங்கள் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் மறைக்கலாம் முடியாது. என்ன இருக்கோ சொல்லிடுறோம். கர்த்தர் கிரியை செஞ்சாதான் நீ கொடுக்க போகிற. இந்த மறைக்கிற வேலை நமக்கு என்றைக்குமே கிடையாது. அதே போல் நீ கொடுத்தா உனக்கு 1000 மடங்கு திரும்ப வரும். என்னைக்கா சொல்லியிருக்கோமா? நீ சர்ச்சை கட்டு கத்துறோம், வீட்டை கட்டுவார் நீ எப்பயா சொல்லியிருக்கோமா? இந்த மாதிரி நாங்கள் எங்கேயும் வாக்குத்தத்தம் கொடுத்ததே கிடையாது. தேவை இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குது, இந்த தேவை இத்தனை பேர் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம், அவ்வளோதான். கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கொடுக்க முன்னாடி விட்டுருங்க, அவ்வளோதான். நீ கொடுக்காட்டி நீ சர்ச்சைக்கு வராதுன்னு சொன்னோமா? சொன்னது இல்லையே, எல்லாம் வெளிப்பட. அவர் சொன்னோன்னே ஆமாப்பா சரி இப்போ தான் புரியுது எனக்குன்னு போனார். அப்புறமா இப்போ கூட நிறைய பேருக்கு இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இதுதானா அப்படின்னு. இத்தனை பேர் இவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும், மனசில் வருது சொல்கிறோம்,
கொடுக்க முடிஞ்சா கொடுக்க, அவ்வளோதான். குடும்பத்தில் கூட பாருங்க, ஒரு குடும்பம்னு வந்துட்டா மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிக்கிறங்க. உள்ள மறைச்சி வச்சு ஒளிச்சு வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகம் போம், எதுக்கு இன்னைக்கு இது மாதிரி போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு 40 நாள் உபவாசம் போட வெளிப்படாது. அதை ஒழுங்காக சொல்லிட்டு போக வேண்டியதானே, இதான் எனக்கு துக்கமாக இருக்குது, இதான் இப்படி பிரச்சனையாக இருக்குது சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கும் போது டமால்னு கொண்டு பாத்திரத்தை போடுறது, என்னம்மா பிரச்சனை, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எப்படி சொல்ல முடியும்னா, பாத்திரத்தை உடைச்சு, ஃப்ரிட்ஜை உடைச்சு, வாஷிங் மிஷினை உடைச்சு, பிள்ளையை போட்டு அடித்து என்ன செய்தி வெளியே வருதுன்னே கடைசியில் தெரியாது. மனசில் என்ன இருக்கோ அது என்ன பண்ணிருங்க, என்ன சொல்லுங்க, உண்மையாக பேசுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை தற்காப்பு பண்ணிட்டும் பேசுங்க. அது கொஞ்சம் ஞானமாக பேச வேண்டியது அவசியம். தடப்படலாம் ஏதாவது சொல்லிவிட்டு, நேரம் கட்ட நேரத்தில் ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடிபட்டு பாஸ்டர் தான் சொல்ல சொன்னார், இப்போ அடிச்சிட்டார் ஐயா அப்படின்னு என்கிட்ட நிற்காதீங்க. கொஞ்சம் ஞானமாகவும் பேசணும். ஆனால் என்னென்னா, பொய் பேசணும்னு திட்டம் பண்ணி பேசக்கூடாது. அதான் நான் சொல்ல வர்றேன். மறைக்கணும் ஒழிக்கணும்னு திட்டம் பண்ணி யோசித்து சிந்தனை பண்ணி பொய் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணாதீங்க. பேசுகிறத ஞானமாக பேசணும், ஆனால் உண்மையாக பேசணும். 3 காரியத்தில் உண்மை, வருமானத்திலையும் செலவழிப்பிலையும் உண்மை, 2வது உள்வட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட மனம் திறந்த உண்மை, 3வது என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய நோக்கங்களில் உண்மை இருக்கணும். இது 3 இருந்து பாருங்கள், நிச்சயமாக நான் சொல்கிறேன், உண்மையுள்ள மனுஷன் மாத்திரம் அல்ல, உண்மையுள்ள வீடு குடும்பம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்ததா? எல்லோரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் உண்மையை தாரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அப்படியே உதறிட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் உண்மையை மட்டும் இருந்து பாருங்களேன், மனம் திறந்து பேசி பாருங்கள், மனசில் ரொம்ப பாரம்லாம் இருக்காது. உண்மை தானே? மனசில் மட்டும் உண்மையை நீங்கள் வச்சுக்கிட்டு வெளிப்படையாக வாழ்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை ஏந்தவும் தாங்கவும் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களாக மனசுக்குள்ளே மறைச்சு ஒழிச்சிக்கிட்டு தனியாக நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் வாழ்க்கையின் பாரங்கள் உங்கள் மேலே வந்து இறங்கிடுது. அப்படி இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள உண்மை, நேர்மை, சத்தியம் நம் வாழ்க்கை கட்டட்டும். மனதில் இருக்கிறத மனம் திறந்து பேச பழகுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க, அன்பை காட்டுங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, நம்ப தகுந்தவர்களாக இருங்க. நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாதீங்க. நம்பிக்கையை உடைச்சிட்டிங்கன்னா பின்பு குடும்பத்தை நிறுத்துறது கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே, உண்மையாக இருக்க கிருபை தார், உண்மையாக இருக்க கிருபை தார். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசப்பா, என் வீட்டில் உண்மை ரொம்ப அவசியம், மிக முக்கியமானது. அது என் வீடு சத்தியத்தினால் அலங்கரிக்கப்படட்டும், என் வீடு உண்மையாக இருக்கட்டும். எங்கள் பேச்சு, நடவடிக்கை, எண்ணங்கள், சிந்தனைகள், பணம், பொருள் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்க கிருபை தார். ஒளிவு மறைவு எங்களுக்குள்ள ஏமாற்று இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. நேர்மை, உண்மை இருக்கட்டும், வெளிப்படை இருக்கட்டும். எங்களுடைய பலவீனங்களில் உண்மையை நாங்கள் சொல்லட்டும், எங்கள் பலங்களையும் உண்மையாக சொல்லட்டும். எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள்லையும் உண்மையாக இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கிற ஜெயத்திலையும் உண்மையாக இருக்கட்டும். வருமானங்களில் உண்மை, செலவுகளில் உண்மை, எதையும் மறைச்சு ஒழிச்சு செய்ய வேண்டாம் ஆண்டவரே. எல்லாத்துலேயும் ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். பாருங்க, அப்படி வாழ்ந்து பாருங்க, உங்க வீடு இன்னும் சமாதானம் பெற்று பெருகும், தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்று பெருகும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி உண்மையா இருந்து பாருங்களேன். உண்மையா இருந்து நீங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்படும். ஆமீன். சில வேளையில 2 துண்டை ஒட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த 2 துண்டையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை? சுத்திகரிச்சு அதில் எதாவது அழுக்கு இருந்தால் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா போட்டு பேஸ்ட் போட்டு ஒட்டினா அது லேசில் பிரியவே பிரியாது. உள்ளங்கள் கூட அப்படிதான். உண்மையா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா பொய்கள், ஏமாற்றுகள், மறைவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா 2 பேர் இருந்தும் இணைஞ்சதுன்னா உங்களை யாருமே பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புறாரு. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் உண்மை உள்ளவர். ஆமேன். அவர் உண்மையா உள்ளவராக இருக்கிறார், நம்மளையும் உண்மையா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆதாம் ஏவாளுடைய விழுகைக்கே ஆரம்பம் என்னன்னா அந்த பொய் தான். உண்மையை பேசியிருக்கலாம், உண்மையை சொல்லியிருக்கலாம், இதான் நடந்துச்சுன்னு சொன்னா
கர்த்தருடைய இரக்கம் கிடைச்சிருக்கும். அதான் நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எதுக்கு மறைக்கணும்? அறிக்கை பண்ணியிருப்பா. விழாதவன் யாரும் கிடையாது, தவறு செய்யாதவன் யாரும் இல்லை. உண்மையை சொல்லிடு, இதான் உண்மை, இதான் நடந்தது, அறிக்கை செய்து விட்டுரு, நீ இரக்கம் பெறுவாய். மறைச்சு 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 வாழ்வு வராது, வெற்றி வராது, உங்க வாழ்க்கையில் ஐக்கியம் வராது. இயேசுவே உண்மையை காத்துக்கொள்ள கிருபை தாரும். எண்ணங்கள்ல உண்மையை தாரும், என் நோக்கங்கள்ல திட்டங்கள்ல உண்மையை தாரும், என் வார்த்தைகள் உண்மையை தாரும், என் உள்வட்டத்துக்குள்ள உண்மையை நான் காத்துக்கொள்ள கிருபை தாரும், என் பண விஷயங்கள்ல உண்மையா இருக்க கிருபை தாரும். அனித்தியமான உலக பொருள் தாங்க, அதுல உண்மையா இருக்குங்க, அங்க ஆரம்பிக்குதுங்க எல்லாமே. அதுல நீங்க உண்மை கேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பிடிச்சிடும். அது ஒரு என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பிடிக்கிற ஒரு கரையா மாதிரி. இந்த பண விஷயத்துல உண்மை இல்லாம நீங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது உங்களை சும்மா விடாது, எல்லாத்துலேயும் அது அப்படியே தலை தூக்கிடும். அது உங்களை ஒரு வழி பண்ணிடும். அது உடனே தெரியாது. இந்த பண விஷயங்களை உண்மை இல்லாதவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டுவாங்க, அங்கே தான் அடி விழும். ஆனால் அதற்குள்ள ஏற்பட்ட நஷ்டமும் ஏற்பட்ட அவமானமும் திருப்ப மீட்கவே முடியாத மாதிரி போயிடும். நம்ம உண்மையை பரிசோதிக்க இருக்காது. இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். பி ஃபெய்த்ஃபுல் வித் யுவர் ஃபினான்சஸ், வித் யுவர் இன்கம், வித் யுவர் மணி. அதில் உண்மையாக இருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இதிலலாம் நீங்கள் வெளிப்படையாக இல்லாமல் உண்மையாக இல்லாமல் மறைச்சு ஒழிச்சிருந்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு 2 பேரும் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க. ஐம் சாரி, நான் தெரியாமல் மறைச்சிட்டேன் உங்கள்கிட்ட, அல்லது நான் துணிகரமாக மறைச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கோ, கர்த்தர் என்னோட பேசினாரு, இன்னிலிருந்து நான் மறைக்க மாட்டேன், நான் வெளியரங்கமாக இருக்கிறேன், வெளிப்படையாக இருக்கிறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாங்க. 2 பேரும் தீர்மானம் எடுங்க. ஒருத்தர் அனன்யாவே இருந்துக்கிட்டு ஒருத்தர் மாறக்கூடாது. 2 பேரும் என்ன பண்ணணும்னா மாறணும். 2 பேருக்குள்ள உண்மை இருக்கணும். பவுல் அந்த பேதுரு சொன்ன மாதிரி தேவனுடைய ஆவியானவர்கிட்ட போய் சொல்றதுக்கு 2 பேரும் ஒருமனப்பட்டது என்னன்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்க கூடாது. சகரியா எலிசபெத்தை போல இருக்கணும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனை நியமங்களை குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. 2 பேரும். ஒருத்தர் மாத்திரம் மனம் திரும்பி ஒருத்தர் கள்ளத்தனத்திலே வாழக்கூடாது. 2 பேரும் ஒப்புரவாங்க, வெளியரங்கமா வாங்க. ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, வெளிப்படுத்துங்க. ராயனுக்கு கொடுக்க வேண்டியது ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுத்த தேவனுக்கு கொடுங்க. குடும்பமா ஒரு மனமா இந்த பண விஷயங்களை ஒரு மனமா இருங்க, வெளிப்படையா இருங்க, கர்த்தருக்கு முன்பாகவும் பிரியமா இருங்க. இச்சித்து எதையும் வாங்காதீங்க, அநியாய பொருளை உள்ள கொண்டு வராதீங்க, தேவனிடத்துல திருடாதீங்க. எல்லாவற்றையும் நேர்மையா உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் மழையாய் பொழியும். அல்லேலூயா. உள்வட்டத்துலலாம் ஏமாற்று வேலை வைக்காதீங்க. உங்களை நம்புறாங்க, உங்களை இவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க, இவ்வளவு பராமரிக்கிறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, நன்மையை மட்டும் வாங்கிட்டு உண்மையை சொல்லாம மறைச்சிடாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள்ல கூட இன்னொருத்தரை பத்தி தீங்கான காரியங்களை மனசுல யோசிச்சு நல்ல வார்த்தையை பேசி அவங்களை ஏமாற்றாதீங்க. எண்ணங்கள் நோக்கங்கள்லையும் உண்மையை காத்துக்கொள்ள கர்த்தாவே எனக்கு கிருபை தார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த ஆசீர்வாதம் என் வீட்டின் மேல் இருக்கட்டும். சில கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் பேசியிருப்பார். ஆனா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த சின்ன காரியம் தான், அதுல ஏன் ஆண்டவர் இப்படி நான் மறைச்சிட்டு இருக்கேன், ஏன் ஒழிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஒரு உண்மை கேடு இல்லாம இருக்கேன், ஆண்டவரே இந்த உண்மை கேடுகள் எல்லாம் என்னை விட்டு நிறைக்கிறங்க, தயவு செய்து விலக்கிருங்க. சின்ன காரியம் தான் இது, ஆனா இதை வேண்டுமென்றே நான் மறைச்சிட்டு இருக்கேன், தயவு செய்து இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. மனம் திறந்து வெளிப்படையா வாழ்ற ஒரு அற்புத குடும்பமாக, இணைக்கப்பட்ட ஒருமனமான குடும்பமாக என் குடும்பம் இருக்க கிருபை தார். என் போக்கு வரத்து, வரவு செலவு, பேச்சுவார்த்தை எல்லாத்துலயும் வெளிப்படை உண்மை சத்தியம் இருக்கட்டும். நீங்க அப்படி இருந்து பாருங்க, பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைங்களும் பார்ப்பாங்க, டேடி மம்மி எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு சத்தியம் பழக்கமா மாறிடும். உங்க பிள்ளைகளையும் ஊக்குவீங்க. எப்பா நீ எதுவா நான் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, உண்மையை சொல்லுப்பா, பொய் மட்டும் சொல்லாத, பொய் பேசாத, பொய் மட்டும் பேசி ஒழியாத, அது எனக்கு பிடிக்காது, அது தேவனுக்கு நல்லது இல்லை, தேவனுக்கு முன்பாக பிரியமானதில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிக் கொடுங்க. என் குடும்பமே உண்மையினால் நடுவரை முடிசூட்டப்பட ஆவியானவரே உதவி செய்யும். கர்த்தாவே நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் குடும்பங்களிலே மிக முக்கியமானது உண்மை என்பதை இன்று கண்டுபிடித்தோம். பணமா இருந்தாலும், பேச்சா இருந்தாலும், பொருளா இருந்தாலும், எண்ணமா இருந்தாலும், மனசுல இருக்கிற ஆசைகளா இருந்தாலும், அது எல்லாமே உண்மையா வெளிப்படுத்துற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. வஞ்சனையோ தூர இச்சையோ எங்கள் உள்ளத்தை தயவு செய்து மேற்கொள்ள விடக்கூடாது ஆண்டவரே.
ஆண்டவரே, தீங்கு செய்ய, அநியாயங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்க இருதயம் ஒரு நாளும் சாயக்கூடாது. உண்மை உள்ளவர்களாய் உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெற கிருபை தாரும். உங்களை ஒவ்வொரு குடும்பத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை அப்படியே ஆசீர்வதியும். உம்முடைய ஆலோசனை தந்தீர். அந்த ஆலோசனை கேட்ட நாங்கள் அதன்படி வாழ நடக்க, உம் சித்தத்தை அறிந்து உம் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்த நன்மையை காண உதவி செய்யும். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.